எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினத்தில் நாங்கள் ஆசிரியர்களின் சம்பளம் செஷன் 2 என்ற எங்களுடைய இந்த வீடியோவை பார்க்க இருக்கின்றோம். இதில் அதாவது இலங்கை ஆசிரியர் சேவைக்கு புதிதாக நியமனம் செய்யப்படுகின்ற போது அவர்களுடைய சம்பளங்கள் எவ்வாறு நிலைப்படுத்தப்படுகிறார்கள், அத்தோடு ஏற்கனவே நியமனம் பெற்றிருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் இந்த தகவல்கள் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த தகவல்களை நான் முன்வைப்பதற்கு புதிய சம்பள சீரமைப்பு தொடர்பான சுற்றறிக்கை 2025-10 ஆதாரமாக கொண்டிருக்கின்றேன். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது இலங்கை ஆசிரியர் சேவையை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், நாங்கள் ஆசிரியர் சேவைக்கு புதிதாக நியமனம் செய்யப்படுகின்ற போது 3-2 அதாவது ஆரம்ப கீழ் தரமாக காணப்படுவது 3-2 ஆசிரியர் சேவை 3-2. இதில் பார்ப்போமாக இருந்தால் இதனுடைய பேசிக் சேலரி, அதாவது 2027 ஜனவரி 1க்கு இவர்களுடைய பேசிக் சேலரி 53,060 ரூபாவாக காணப்படும். அதாவது இந்த சேவைக்குரிய புதிய சம்பள சீரமைப்பின் அடிப்படையிலான சம்பளமாக இது காணப்படுகின்றது. இந்த 3-2 சேவைஸை சேர்ந்தவர்களுக்கு 2025-1-1 46,711 ரூபாய் அடிப்படை சம்பளம் தற்போது புதிதாக நியமனம் பெற இருக்கின்றவர்களுக்கு இந்த 46,711 ரூபாய் வழங்கப்படும். அத்துடன் 17,800 ரூபாய் இந்த கொடுப்பனவு அவர்களுக்கு காணப்படும். இவற்றை, அதாவது அடிப்படை சம்பளத்துடன் கொடுப்பனவுகளை சேர்க்கின்ற போது மொத்தம் 64,511 ரூபாய் gross salary ஒன்று இருக்கும். அதோடு WNOP கழிப்பணம் ஒன்று காணப்படும். இது இந்த அடிப்படை சம்பளத்தின் மீது கணிக்கப்பட்டிருக்கும். அதாவது 46,711 ரூபாவுக்கு 108% கழிக்கப்படுகின்ற போது அது 3,737 ரூபாய் கழிப்பனவு இடம்பெறும். எனவே நெட் சேலரி ஆஃப்டர் WNOP 60,774 ரூபாய் 3-2 சேவிஸுக்கு புதிதாக ஒரு ஆசிரியர் இணைத்து கொள்ளப்படுகின்ற போது அவருடைய சம்பளமாக அது காணப்படும். அடுத்த இந்த 3-2 சேவிஸை சேர்ந்தவர்களை பொறுத்தவரையில் இவர்கள் உயர்தர தகமை கொண்டவர்களாக இருப்பார்கள். வான்மைத்துவ பயிற்சியை நிறைவு செய்யாதவர்களாக இருப்பார்கள். இந்த ஆசிரியர்கள் நிச்சயமாக ஒன்றோ அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் ஒன்றில் ஒரு பட்டத்தை பூரணப்படுத்துவது அவசியம், அல்லது ஆசிரியர் கலாசாலைகளில் 2 வருட ஆசிரியர் பயிற்சி ஒன்றை பெற்றுக்கொள்ளுகின்ற போது இவர்கள் 3-1 பி பிரிவில் நியமனம் செய்யப்படுவார்கள். அடுத்ததாக நாங்கள் 3-1 எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் 3-1 என்பது இவர்கள் டிப்ளோமாதாரிகள். இவர்களும் நிச்சயமாக கல்வியல் கல்லூரிகளில் ஆசிரியர் கலாசாலைகளில் ஆசிரியர் பயிற்சி ஒன்றை பூரணப்படுத்த வேண்டியவர்கள், அல்லது முதல் பட்டம் ஒன்றை இவர்கள் பூரணப்படுத்துவதன் மூலமே ஆசிரியர் சேவையின் அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களுடைய சேலரியை பொறுத்தவரையில் 2027 ஜனவரி 1 57,860 ரூபாவாக காணப்படும். 2025 ஜனவரி 1 அதாவது தற்போதைய நிலையில் 50,020 ரூபாய் அவர்களுடைய அடிப்படை சம்பளமாக காணப்படும். அவர்களுக்கும் இந்த 17,800 என்பது காணப்படும். இவற்றை நாங்கள் சேர்க்கின்ற போது 67,820 ரூபாய் அவர்களுக்கு gross சேலரியாக கிடைக்கும். அவர்களுக்கும் இந்த 8% என்பது அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அடிப்படை சம்பளத்தில் 8% என்பது கணிக்கப்படும். இதன் அடிப்படையில் 4,002 ரூபாய் இவர்களுக்கு WNOP கழிப்பணம் ஒன்று செய்யப்படும். அதன் பின்பு 63,818 ரூபாய் அவர்களுக்கு நெட் சேலரி ஆஃப்டர் WNOP டிடக்ஷனாக அமையப்பெறும். இந்த ஆசிரியர்கள் நான் முதல் சொன்னது போல் நிச்சயமாக பயிற்சி ஒன்றை பூரணப்படுத்துவது அவசியமானது. அடுத்த ஸ்டெப்பில் இருக்கக்கூடியவர்கள் 3-1 பி குரூப்பை சேர்ந்த, பி பிரிவை சேர்ந்தவர்கள். இந்த ஆசிரியர்கள் ஒன்று கல்வியல் கல்லூரிகளில் 3 வருட வான்மைத்துவ பயிற்சி நெறியை பூரணப்படுத்தியவர்களாக, அல்லது உயர்தர தகமையின் அடிப்படையில் 3-2 அல்லது ஆசிரியர் உதவியாளர்களாக பாடசாலைகளில் சேர்த்துக் கொள்ளப்பட்டு பின்பு ஆசிரியர் கலாசாலைகளில் 2 ஆண்டு பயிற்சி முடித்தவர்களாக இருப்பார்கள்.
இந்த ஆசிரியர்கள் களும் தற்போது காலேஜ் நிறைவு செய்தவர்கள், அதாவது கல்வியில் கல்லூரிகளில் பயிற்சியை நிறைவு செய்த ஆசிரியர்களுக்கும் தற்போது நியமனங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் மே மாதம் 2ஆம் தேதி தங்களுடைய கடமைகளை பொறுப்பேற்க இருக்கிறார்கள். அவர்களுடைய சம்பளம் தான் இந்த அவர்களுடைய சம்பள தொகைகளையும் எங்களுக்கு இதில் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும். அதாவது அவர்களை பொறுத்தவரையில் 61,620 ரூபாய் அவர்களுக்கு 2027 ஜனவரி ஆகும்போது கிடைக்கப்பெறும். தற்போதைய நிலையில் 52,618 ரூபாய் சம்பள தொகை ஒன்று அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் 2025 ஜனவரி 1 அந்த புதிய ஸ்கேலின் அடிப்படையில் 17,800 ரூபாய் கொடுப்பனவு கட்டாயம் நடக்கும். எனவே இதன் அடிப்படையில் பார்க்கும்போது 70,418 ரூபாய் gross salary ஒன்று கிடைக்கும். 4,209 ரூபாய் அவர்களுக்கு WNOP கழிப்பனவு செய்யப்படும். எனவே நெட் சேலரியாக 66,209 ரூபாய் கிடைக்கப்பெறும். இந்த குரூப்பை சேர்ந்த ஆசிரியர்கள் இவர்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போறதுக்கு அவர்கள் பட்டம் ஒன்றை பிஎட் அல்லது ஏதேனும் முதல் பட்டத்தை பெறுவது விரைவாக ஆசிரியர் சேவையுள் அடுத்தடுத்த படிநிலைகளுக்கு செல்வதற்கு உதவியாக இருக்கும். அடுத்து பார்ப்போமாக இருந்தால் 3(1)A பிரிவு, இது பட்டதாரிகள், அதாவது தற்போது கிழக்கு தென் போன்ற மாகாணங்களில் பட்டதாரிகளாக சேர்த்துக்கொள்ள இருக்கின்றவர்கள் மற்றும் புதிதாக ஏதேனும் அடிப்படையில் ஆசிரியர்களாக பட்டம் பெற்று நியமிக்கப்படுகின்றவர்கள் இந்த சம்பள அடிப்படையில் உள்ளீர்ப்பு செய்யப்படுவார்கள். இவர்களை பொறுத்தவரையில் 64,440 ரூபாய் பேசிக் சேலரி ஒன்று இவர்களுக்கு 2027 ஜனவரி ஆகும் போது கிடைக்கப்பெறும். தற்போதைய சூழ்நிலையில் இவர்களுக்கு 2025 1/1 54,567 ரூபாய் சம்பளம் ஒன்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அவர்களுக்கும் அந்த அலவன்ஸ் என்பது கிடைக்கப்பெறும். அவற்றை அட் பண்ணுகின்ற போது 72,367 ரூபாய் gross salary ஒன்று இருக்கும். WNOP கழிப்பனவாக 4,365 ரூபாய் கழிக்கப்படும். இதன் அடிப்படையில் 68,002 ரூபாய் அவர்களுக்கு நெட் சேலரியாக ஆஃப்டர் WNOP அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ஆசிரியர் சேவையை பொறுத்தவரையில் பெரிதாக இடைவெளிகள் இல்லை. 2,000 3,000 வித்தியாசமே இதில் காணப்படுகிறது. 2 பிஎட் முடித்தவர்களை 2க்கு நேரடியாக உள்ளீர்ப்பு செய்கிற சந்தர்ப்பமும் காணப்படுகிறது. அவர்களை பொறுத்தவரையில் அன்னளவாக ஒரு 56,000 வரையான பேசிக் சேலரியுடன் அவர்கள் ஆசிரியர் சேவைக்குள் புதிதாக உள்ளீர்ப்பு செய்யப்படுவார்கள். இது அதாவது எந்த விதமான இன்கிரிமெண்ட்ஸ் இன்றி அந்தந்த தரத்துக்கு அவர்கள் உள்ளீர்ப்பு செய்கின்ற போது அவர்களுடைய அடிப்படை சம்பளத்தை காட்டுகின்ற அட்டவணை தான் இதில் காணப்படுகிறது. இந்த அதாவது அடிப்படை சம்பளம், அதாவது கொடுப்பனவாக 17,800 அனைவருக்கும் கிடைக்கும். மற்றது புதிதாக நியமனம் செய்யப்படுகின்ற ஆசிரியர்கள் கஷ்டப்பிரதேச பாடசாலைகளில் அல்லது அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகளில் நியமனம் செய்யப்படுகின்ற போது அவர்களுக்கு ஒரு விசேடமான கொடுப்பனவு ஒன்றும் காணப்படும். கஷ்டப்பிரதேச பாடசாலையாக இருந்தால் உங்களுக்கு மேலும் ஒரு 1,500 ரூபாய் கிடைக்கப்பெறும். அதிகஷ்ட பிரதேச பாடசாலையாக இருந்தால் உங்களுக்கு 2,500 ரூபாய் மேலதிகமான ஒரு கொடுப்பனவு காணப்படும். அவ்வாறு அலவன்ஸ் கிடைக்கப்பெறுகின்ற போது நீங்கள் அவற்றையும் இதனுள் சேர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பொதுவாக நகர்ப்புற பாடசாலைகள் மற்றும் விருப்பத்துக்குரிய பாடசாலைகளில் அவ்வாறான கொடுப்பனவுகள் காணப்பட மாட்டாது. ஓகே, அவ்வளவுதான். இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பல ஆசிரியர்கள் அவர்களுடைய தரங்களுக்கு எவ்வாறான சம்பளங்கள் கிடைக்கப் பெறுகிறது என்பதை தொடர்ச்சியாக கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் அதனை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது இவ்வாறான வீடியோ தகவல்களை உங்களுக்கு நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். மேலும் இதே போன்ற ஒரு பயனுள்ள தகவலில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.